அன்பு நண்பர்களே, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அல்லது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா? இல்லைப்பா, எனக்கு இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸுமே சொந்தமாக இருக்குது, நம்ம டெலிவர் ஓஷோ கிட்ட ஏதாவது இதற்கு மருந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிடுங்க. மேலும் இந்த வீடியோவில் ஒரு அரசியல்வாதி தாழ்வு மனப்பான்மையால் அதிகமாகவே கஷ்டப்படுறாரு. அவருக்கு ஏற்பட்ட ஆச்சரியமான சுவையான சம்பவங்கள், அனுபவங்கள் என்ன? ஓஷோவிற்கும் அரசியல்வாதிகளுக்கும் 7ஆம் பொருத்தம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோ பார்க்கும்போது தெளிவாக புரிந்துவிடும். ஒரு வேளை எதிர்காலத்தில் அரசியலில் தான் குதிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்காதீங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தலைவர் எல்லா அரசியல்வாதிகளையும் ஒரு சின்ன கெட்ட வார்த்தை கூட பயன்படுத்தாமல் நாராக கிழிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இந்த வார்த்தை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. எல்லாமே ஈகோவின் வேலைதான். தெர் இஸ் நத்திங் லைக் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இந்த ஈகோவால் 2 விஷயங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. நாம் ஒரு ஈகோயிஸ்டிக்காக இருந்தால், அகங்காரம் உள்ள மனிதராக இருந்தால், நம்மை அடுத்தவருடன் கம்பேர் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கும் பழக்கம் இல்லை என்றால் ஈகோ இருக்க வாய்ப்பு இல்லை. எனவே நாம் ஈகோவை ஒழித்து கட்ட நினைத்தால் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்த வேண்டும். ஒப்பிடுவதால் உருவாகும் கற்பனைதான் இந்த தாழ்வு மனப்பான்மை. உதாரணமாக, ஒரு தோட்டத்தின் வழியாக நடந்து செல்லும் போது நாம் பெரிய பெரிய மரங்களை பார்க்கிறோம். மரம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று நம்மை அந்த பெரிய மரங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் திடீரென்று நாம் சிறியதாக உணர்கிறோம். ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்கும்போது மரத்தின் அழகை ரசிக்கிறோம். அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. மரம் பெரியதாக இருக்கிறது, சோ வாட்? உயரமாக இருந்துவிட்டு போகட்டும், நாம் மரம் இல்லையே. சிறிய மரங்களும் இருக்கின்றன, ஆனால் அந்த மரங்கள் தாழ்வு மனப்பான்மையால் அவதிப்படுவதில்லை. எனக்கு தெரிந்து எந்த ஒரு மரமும் தாழ்வு மனப்பான்மையாலோ அல்லது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாலோ பாதிக்கப்படுவதில்லை. மனிதன்தான் இந்த ஒப்பிடுதலை உருவாக்குகிறான். ஈகோவிற்கு ஊட்டமளிப்பது இந்த கம்பேரிசன்ஸ் தான். இதனால் நமக்கு 2 விளைவுகள். சில நேரங்களில் நாம் சுப்பீரியராக உணர்கிறோம், அல்லது சில நேரங்களில் நாம் இன்ஃபீரியராக உணர்கிறோம். உயர்வாக உணர்வதை விட தாழ்வாக உணர்வதற்குத்தான் அதிக சாத்தியக்கூறுகள் உள்ளன. காரணம், இந்த உலகில் ஏராளமான மக்கள் உள்ளார்கள். There are millions of people. சிலர் நம்மை விட அழகாக இருக்கிறார்கள், சிலர் நம்மை விட உயரமாக இருக்கிறார்கள், சிலர் நம்மை விட பலசாலிகளாக இருப்பார்கள், சிலர் நம்மை விட அறிவாளியாக இருப்பார்கள், இன்னும் சிலர் நம்மை விட படித்தவர்களாக இருப்பார்கள், சிலர் சக்சஸ்ஃபுல்லாக இருப்பார்கள், சிலர் நம்மை விட பிரபலமாக இருப்பார்கள், சிலர் இதுவாக இருப்பார்கள், சிலர் அதுவாக இருப்பார்கள். நாம் ஒப்பிட ஆரம்பித்தால் அதிகமாக தாழ்வு மனப்பான்மையை சேகரித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். பட் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நீங்களே உருவாக்கியதுதான். மேட் பீப்புள் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள். இந்த உலகில் கோடான கோடி மக்கள் தன்னை விட பல வழிகளில் சுப்பீரியராக இருக்கிறார்கள் என்பதை அவர்களால் பார்க்க முடியாது. ஒரு நல்ல புத்திசாலி மனிதர் தாழ்வு மனப்பான்மையால் அதிகம் பாதிக்கப்படுவார். ஏனென்றால் அவர் தன்னை சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் நன்றாக உற்று கவனிப்பார்.
அதிலிருந்து அவர் சேகரிக்கும் ஐடியா அவரை இன்ஃபீரியராக சித்தரிக்கும். தன்னை பெரியதாக நினைப்பவர் அடிமனதில் தாழ்வு மனப்பான்மையையும் சுமக்கத்தான் செய்கிறார். தாழ்வு மனப்பான்மையால் துன்பப்படும் நபர் அடிமனதில் தானும் சுப்பீரியராக இருக்கவே விரும்புகிறார். ஒரு அரசியல்வாதி, மிகப்பெரிய அரசியல்வாதி, பல வருடங்களாக ஒரு சைக்கோ அனலிஸ்டிடம் ஆலோசனை பெற்று வந்தார். இந்த மனிதர் தாழ்வு மனப்பான்மையால் அதிகம் துன்பத்தில் இருந்தார். எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இந்த பிரச்சனை உண்டு. அப்படி அவர்கள் தாழ்வு மனப்பான்மையால் பாதிக்கப்படவில்லை என்றால் முதலில் அரசியல்வாதிகளாக இருந்திருக்க மாட்டார்கள். அரசியல்வாதியாக இருப்பது என்பது சுப்பீரியராக அதிகாரத்தில் இருந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அடுத்தவர்களிடம் தான் இன்ஃபீரியர் இல்லை, நன்றாக பார், நான் ஒரு மந்திரி இப்போது என்று நிரூபிக்க முடியும். மந்திரியாக இருக்கும்போது எப்படி இன்ஃபீரியராக இருக்க முடியும்? அரசியல் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. எல்லா பவர் பாலிடிக்ஸும் தாழ்வு மனப்பான்மையில் இருந்துதான் தொடங்குகிறது. ஸோ ஒரு அரசியல்வாதி தாழ்வு மனப்பான்மையால் துன்பப்படுவது என்பது ஒரு அரிதான விஷயம் அல்ல. இந்த சைக்கோ அனலிஸ்ட் இந்த மனிதருக்கு என்னதான் பிரச்சனை என்று பல வருடங்களாக பரிசோதித்து பார்த்து கொண்டிருந்தார். 2-3 வருடங்களாக இந்த அரசியல்வாதியின் உளறல்களை எல்லாம் கேட்டார். வேறு என்னதான் ஒரு அரசியல்வாதியால் பேச முடியும்? உளறல் மட்டும்தான். சோஃபாவில் மல்லாக்க படுத்துக்கொண்டு மணிக்கணக்காக உளறுவார். 3 வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் இந்த அரசியல்வாதி ஆலோசனை பெறுவதற்காக வரும்போது சைக்கோ அனலிஸ்ட் அவரை மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்றார். பிறகு அவரிடம் 3 வருடங்கள் உங்கள் மேல் நடத்திய ஆராய்ச்சிக்கு பிறகு நீங்கள் தாழ்வு மனப்பான்மையால் துன்பப்படவில்லை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். நான் ஒரு பெரிய நீண்ட முயற்சிக்கு பிறகு ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறேன். அது தவறாக இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் தாழ்வு மனப்பான்மையால் அவதிப்படவில்லை, அதை மறந்து விடுங்கள் என்றார். அரசியல்வாதிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எனவே அவர், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை, ஆனால் எப்படி இந்த முடிவிற்கு வந்தீர்கள் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார். அதற்கு சைக்கோ அனலிஸ்ட், ஏனென்றால் நீங்களே இன்ஃபீரியர் தான், நீங்கள் எப்படி தாழ்வு மனப்பான்மையால் அவதிப்பட முடியும் என்று ஒரு போடு போட்டார். உண்மையில் தாழ்வு மனப்பான்மை இல்லாத மனிதர் அரசியலுக்கு செல்ல மாட்டார். அரசியல்தான் தாழ்வு மனப்பான்மையால் துன்பத்தில் இருப்பவர்களுக்கான களம். ஏனென்றால் அவர்கள் தாங்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல என்பதை அவர்களுக்கும் இந்த உலகிற்கும் நிரூபிக்க விரும்புகிறார்கள். அரசியல் ஈகோயிஸ்டிக்கான மனிதர்களையும் தாழ்வு மனப்பான்மையால் பாதிக்கப்பட்டவர்களையும் கவர்ந்து இழுக்கும். கலைஞர்கள் இதற்கு எதிர் துருவத்தில் இருப்பவர்கள். இவர்கள் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் படைப்பாளிகள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். தங்களிடம் ஸ்பெஷலான குவாலிட்டி உண்டு என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் மற்ற கலைஞர்களோடு சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். They are all superiors. ஒரு ஞானி மட்டும்தான் இந்த முழு முட்டாள்தனத்தையும் ஈகோவின் விளையாட்டையும் வேடிக்கை பார்க்க வந்தவர். ஞானி மட்டும்தான் தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை அர்த்தமில்லாதது, தவறானது என்று புரிந்து கொள்கிறார். He has dropped comparison. ஒப்பிடுவதை விட்டுவிட்ட அடுத்த வினாடி நாம் நாமாக இருக்கிறோம். உயர்ந்தவராகவும் இல்லை, தாழ்ந்தவராகவும் இல்லை. ஜஸ்ட் திங்க். இப்படி வைத்துக்கொள்வோம். 3ஆம் உலகப் போர் நடந்து முடிந்த பிறகு எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம்.
நீங்கள் இப்போது சுப்பீரியரா இன்ஃபீரியரா? நீங்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஏனென்றால் அங்கே ஒப்பிட்டு பார்க்க யாரும் இருக்க மாட்டார்கள். அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு, பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. Until then, take care. Bye.